Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா பாலக்கீரை வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை. நிறைய சத்துக்கள் அதுல முக்கியமான சத்துக்கள் நிறையவே இருக்குது. சோ அதை வச்சு பேபிக்கு வந்துட்டு ஈஸியா குயிக்கா வந்துட்டு எப்படி ஒரு ரைஸ் செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பாலக்கீரை கீழ வேர் கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அலசி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல 4 ஸ்பூன் ரைஸ் 2 ஸ்பூன் வந்துட்டு நான் பருப்பு எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 4-5 பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் அண்ட் பெப்பர். இந்த பருப்பு அரிசி வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருக்கிறேங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்துட்டு கீ போட்டிருக்கிறேன். நீங்கள் கீக்கு பதிலாக வந்துட்டு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீ போடுறது வந்துட்டு பேபிக்கு ரொம்ப நல்லது அண்டு ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நான் கீ போட்டிருக்கிறேன். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று. அண்டு கீ போட்டு நம்ம செய்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கீ போட்டு கீ சூடான உடனே வந்துட்டு நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டுமே அண்ட் வெங்காயம் வந்துட்டு நான் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த டைமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் வந்துட்டு நம்ம பேபி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது நல்ல இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி மஞ்சள் தூளில் நிறைய இருக்குது. அதுக்காக நான் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த பாலக்கீரையை வந்துட்டு உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வேக வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆல்ரெடி கழுவி தான் நம்ம ஊற வச்சிருக்கிறோம். ஸோ அது கூட அதை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் பருப்பு அரிசி வந்துட்டு 1/2 டம்ளருக்கு வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் வந்து 1.25 டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு சாதம் குறைவாக வேணும், நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸையும் பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்டு நம்ம பெப்பர் காரத்துக்காக வந்துட்டு பெப்பர் வச்சுருக்குறோம். அந்த பெப்பரையும் போட்டுட்டு நான் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே மூடி போட்டு வந்துட்டு நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா வந்துட்டு நல்லாவே வெந்திருக்கணும். பாருங்கள், விசில் வந்துட்டு இருக்குது. ஒரு 3 விசில் வந்துட்டு நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த விசில் போக வரைக்கும் விட்டுட்டு நான் இப்போ எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா மசிச்சு கொடுங்க. இல்லைன்னா கரண்டிலேயே வச்சுட்டு நல்லா மசிச்சிங்கன்னா மசிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம குழந்தைக்கு தேவையான ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த சாதம் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒரு 3 தடவை கொடுங்க. குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியான ஒன்று கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாலக்கீரை வாங்குறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாதம் வந்துட்டு செஞ்சு மதியானம் டைமில் கொடுக்குறீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியான ஒன்று கொடுங்க. ஓகேங்க, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.